வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் முகமாக மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு ஒந்தாச்சிமடம் பாலத்தில் நேற்று மாலை தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் பேரணியாக நடந்து சென்ற பின்னர் பாலத்தின் நடுப்பகுதியில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐநா மனித உரிமை ஆணையத்தின் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற போது இடையில் இடம்பெற்ற இவ்வாறான மனித புதைக்குழிகள் சர்வதேச பொறிமுறையினூடாக நீதியினை பெற்றுத்தர வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் மாலை வீசிய பலத்த காற்று காரணமாக 45 குடும்பங்களை சேர்ந்த 159 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் ரியன் சூரியராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் தரவுகளுக்கு அமைய யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் 12 குடும்பங்களை சேர்ந்த 48 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 12 வீடுகளும் 2 அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவில் 11 குடும்பங்களை சேர்ந்த 37 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 வீடுகளும் ஓர் அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளன. வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 5 குடும்பங்களை சேர்ந்த 21 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் சேதமடைந்துள்ளன. காரைநகர் பிரதேச செயலர் பிரிவில் 6 குடும்பங்களை சேர்ந்த 18 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 3 குடும்பங்களை சேர்ந்து 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஒப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 2 குடும்பங்களை சேர்ந்து 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் 2 குடும்பங்களை சேர்ந்து 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் 1 குடும்பத்தை சேர்ந்து 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் 2 குடும்பங்களை சேர்ந்து 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் 1 குடும்பத்தை சேர்ந்து 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் கட்சியின் முடிவுக்கு மாறாக செயற்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தவிசாளர் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சேமாயூரனுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அதற்கு மாறாக அவர் நடுநிலை வகித்தார். இதனாலேயே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக கட்சியின் தீர்மானத்திற்கு முரணாக செயற்பட்டமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட உறுப்பினரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது என்றார். முல்லைத்தீவு திருமுருகண்டி பகுதியில் சூட்சுமமான முறையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு விமானப்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆங்குளம் போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் திருமுருகண்டி பகுதியில் உள்ள ஒரு இனிப்பு கடையில் இனிப்பு கடை நடாத்துவதாக கூறி கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட குறித்த நபரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து கேரள கஞ்சாவையும் பறிமுதல் செய்த பின்னர் மேலதிக விசாரணைக்காக மாங்குளம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஏர் இந்திய விமானத்தின் இருக்கையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் அது விபத்தில் சிக்க முக்கிய காரணம் என முதற்கட்ட விசாரணை தெரிவிப்பதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல் உண்மையல்ல என தெரிய வந்துள்ள நிலையில் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்திய அரசு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. விபத்து நிகழ்ந்த தினத்தன்று விமானம் மேலெழுந்து பறக்க தொடங்கிய போது விமானியின் இருக்கை திடீரென பின்னோக்கி வேகமாக நகர்ந்து சென்றதாகவும் இதனால் அவரால் கட்டுப்பாட்டு கருவியை கையாள முடியவில்லை என்றும் உறுதி செய்யப்படாத அந்த வாட்ஸ்அப் தகவலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கட்டுப்பாட்டு கருவியையும் விமானி பின்னோக்கி இழுத்து விட்டதால் விமானம் சட்டென நடுவானில் ஒரு இடத்தில் நிலை குத்தி நின்றதாகவும்
அதன் என்ஜினின் வேகம் குறைந்துவிட்டதாகவும் சமூக ஊடக தகவல் தெரிவித்தது. இதையடுத்து துணை விமானம் பறப்பதை கட்டுப்படுத்தும் கருவியை தாம் கையாள முயன்று அதுவும் தோல்வி கண்டதால் சில நொடிகளில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இக்கூற்று தவறானது என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசின் ஊடக தகவல் சரிபார்ப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தின் கருப்பு பெட்டி சேதமடைந்த நிலையில் அதில் இருக்கும் தரவுகளை எடுக்க அது அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது முயற்சியின் விளைவாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். அவர் இந்த செய்தியை தன்னால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அமைதி புரட்சி என வர்ணித்துள்ளார். இருப்பினும் இந்த அறிவிப்பை இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம் என ஈரானின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் பதற்றத்தின் இடையில் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் தாக்குதல்கள் தமது அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்க அமெரிக்கா பயன்படுத்திய வெடிகுண்டு அளவிற்கு சமமானது என அறிவித்துள்ள ஈரான் குறித்த தாக்குதல்கள் மக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளில் அமைந்து அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள SSC மைதானத்தில் நடைபெறும் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டிக்கான நுழைவு பொதுமக்களுக்கு இலவசமாக திறந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிக்கையின்படி பொதுமக்கள் போட்டியை காண 3 மற்றும் 4ஆம் இலக்க நுழைவாயில் வழியாக மைதானத்திற்குள் நுழையலாம் எனவும் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டி நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.